பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கப்பல் துறைமுகத்தில் கிரெயின் எந்திரத்தை வந்து பார்க்குறோம். அந்த வெயிட்டுகள்லாம் தூக்கிட்டு போகுது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல், லெஃப்ட்டு ரைட் சைடு எப்படி வரையுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த வெயிட் உள்ள பொட்டியெல்லாம் எப்படி தூக்குறோம்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த கிரேனை இறக்க போகிறோம். தூக்கக்கூடிய கிரேனை வந்து இறக்குறோம். எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். இப்போ வண்டியை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம் முன்னாடி. அப்போ தான் நம்ம வந்து அதை கரெக்டாக எய்ம் பண்ண முடியும். இப்போ உள்ளே மூவ் பண்ணுறோம். பொட்டிக்கு அடியில் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக ஸ்டியரிங் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ உள்ள போகுது. இப்போ எப்படி அதை வந்து தூக்குறது பாருங்கள். 4 பொட்டியவும் எப்படி அந்த ரியல் மெக்கானிசம் எப்படி அந்த கிரேன் எந்திரத்தை தூக்குது, ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் எப்படி இயங்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4 பொட்டியவும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இறக்கி வச்சுட்டு வரணும் இல்லையா. இப்போ வந்து ரிவர்ஸில் வரோம். இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு பொட்டியை இப்போ இறக்கி வச்சுருவோம். சரிங்களா. இப்போ ஒரு பொட்டியை இறக்கி வைக்க போகிறோம். அது எப்படி தூக்குது எப்படி இறக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பொட்டி எங்களுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு ஒவ்வொரு பொட்டியாக எப்படி நம்ம இந்த எந்திரத்து மூலமாக இடம் மாற்றுகிறோம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரிவர்ஸில் வரப்போகிறோம். ரிவர்ஸில் வரோம், வந்துட்டோம். இப்போ கிரேனை மேலே தூக்குறோம். இப்போ 3 பொட்டியை மட்டும் நம்ம தூக்க போகிறோம். இப்போ 3 பொட்டியை மட்டும் தூக்க போகிறோம். அந்த 3 பொட்டியும் கீழே விழுந்துடாமல் இப்போ தூக்குறோம். ஒரு பொட்டியை வச்சுட்டோம். இப்போ 3 பொட்டியை தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இந்த பொட்டியை வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிவர்ஸ் போகலாமா. அடுத்து இன்னொரு பொட்டியை இறக்க போகிறோம். ஏன்னா அந்த கப்பல் துறைமுகத்தில் 10 டன்னு உடைய வெயிட்டை எப்படி ஒவ்வொரு இடமா மாற்றுகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இறக்கி வச்சுட்டு அது பின்னாடி போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்து 2 பொட்டி எப்படி தூக்க போகுதுன்னு பார்க்குறோம். பாருங்க, இப்போ 2 பொட்டியை தூக்க போகுது. இப்போ அடுத்து ஒரு பொட்டி இறக்கிக்குது. கவனமாக பாருங்கள். இது மாதிரி தான் மாணவர்களுக்கு வந்து அந்த ரியல் மிஷினை வந்து சிம்பிளான மினியேச்சராக பண்ணி அந்த மினியேச்சரை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சரக்குகளை எப்படி இறக்கி வச்சுட்டு மறுபடியும் ரிவர்ஸில் போய் மறுபடியும் அந்த ஒரு பொட்டியை வந்து எப்படி தூக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அந்த ஒரு பொட்டியை தூக்குது. எப்படி இடம் மாற்றி வைக்குது. இந்த மாதிரி அறிவியலை பார்க்கும்போது அந்த மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அறிவியல் மாவட்ட அளவில் நம்ம நடத்துகிறோம் என்றால் அதனுடைய தராதரம் இருக்கணும். இப்போ நான் அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவ போகிறேன்னா அது பொய் இல்லை, உண்மைன்றதை காமிக்கிறதுக்கு தான் இது இப்போ இந்த மாதிரி வடிவத்தில் செய்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் 4 பொட்டியை ஒரே டைமையும் தூக்குச்சு. அந்த ஒவ்வொரு பொட்டியாக ஒவ்வொரு இடமா இறக்கி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி எந்திரங்களை இயக்கி காமிக்கும் போது தான் மாணவ சமுதாயம் அறிவியல் சமுதாயமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பாருங்கள், கிரேன் மேலே ஏறுது.
இது இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக தருமபுரியில் அறிவியல் அருங்காட்சியகம் மாணவர்களுக்கு தேவை என்கிற காரணத்தை இந்த சிடியின் மூலமாக பார்த்துவிட்டு தமிழக அரசுக்கும் மத்திய சர்க்காருக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இப்போ நான் வண்டியை முன்னாடி மூவ் பண்ணுறேன். அது ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் எப்படி நம்ம மூவ் ஆகி வர்றோம்னு பாருங்கள். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். வணக்கம். தருமபுரி பிடமனேரியை சேர்ந்த PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் தான் இதை உருவாக்குறோம் என்றதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.